வணக்கம் மக்களே. இபிஎஸ் போட்ட மாஸ்டர் பிளான் அப்செட்டான செங்கோட்டையன் அவர்கள் களை கட்டும் அரசியல் களத்தை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. அடுத்த வருடம் தமிழகத்தில் நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்காக அரசியல் அரங்கு மிகவும் விறுவிறுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கூட்டணி வியூகங்கள், தொகுதி பங்கீடு, மக்களை சந்திக்கும் பணி என அனைத்தும் பரபரப்பாக செயல்பட்டு வருகிறது. மற்ற கட்சிகளை விட அதிமுகவிற்கு இந்த தேர்தல் மிகவும் முக்கியம் என்பதால் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்காக தேசிய கட்சியான பாஜகவுடன் சுமார் ஒரு வருடத்திற்கு முன்பே கூட்டணி அமைத்து அதனுடன் சேர்ந்து மூன்றாம் நிலை கட்சிகளை கூட்டணியில் சேர்க்கும் முயற்சியையும் செய்து வருகிறது. இந்த நிலையில்தான் அதிமுகவில் பல்வேறு பிரிவுகள் ஏற்பட்டு அக்கட்சி சிறுதுண்டு ஆகி கிடைக்கிறது. இபிஎஸ் அதிமுகவின் பொறுப்பை ஏற்றவுடன் அக்கட்சியிலிருந்து முக்கிய முகங்கள் பலரையும் நீக்கினார். முதலில் ஓபிஎஸ், சசிகலா, தினகரனை நீக்கிய அவர் இறுதியில் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியான செங்கோட்டையனையும் கட்சியிலிருந்து அடியோடு நீக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து தாவேகாவில் இணைந்த செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து இன்னும் சில அமைச்சர்கள் நடிகர் விஜய் கட்சியில் இணைய இருக்கிறார்கள் என்று கூறி பரபரப்பை கிளப்பியுள்ளார். இதற்கான வேளையில் மும்முரமாக ஈடுபட்டுள்ள செங்கோட்டையன் அவர்கள் அதிருப்தி அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார். மேலும் நேற்று ஈரோட்டில் நடந்த பிரச்சாரத்தில் கூட நடிகர் விஜய் இதனை உறுதிப்படுத்தியிருந்தார். இவ்வாறு எடப்பாடி பழனிசாமியை பதட்டத்திலேயே வைத்திருந்த செங்கோட்டையனுக்கு தற்போது அந்த நிலை எட்டியிருப்பது போல தெரிகிறது. அந்த வகையில் இபிஎஸ் அவர்கள் ஒரு காரியத்தை செய்துள்ளார். உழவர் உழைப்பாளர் கட்சி தலைவர் மகுடேஸ்வரன் தலைமையில் அக்கட்சியை சேர்ந்த 70க்கும் மேற்பட்டோர் இபிஎஸ் அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்துள்ளனர். இன்னும் சிலர் தாவேகாவிற்கு வரவிருக்கிறார்கள் என்றும் செங்கோட்டையன் அவர்கள் அனைத்து இடத்திலும் கூறி வந்த நிலையில் தற்சமயம் அதை இபிஎஸ் செய்துள்ளது தேர்தல் களத்தை சூடுபடுத்தியுள்ளதனை சொல்லலாம். மேலும் மொத்தத்தில் நடிகர் விஜய் தனது உரையில் எனக்கு பயமல்ல என்று கூறியது திரண்டிருந்த லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்க மருந்தாக அமைந்துள்ளது. அரசியல் சூழ்ச்சிகளையும் ஊடகங்களின் எதிர்மறை விமர்சனங்களையும் கடந்து மக்களின் நேரடி ஆதரவை மட்டுமே நம்பி அவர் எடுக்கும் இந்த ரிஸ்க் தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் 5 மாதங்களில் தேர்தல் களம் சூடு பிடிக்கும் போது இந்த 40% ஆதரவு ஒரு மிகப்பெரிய அரசியல் சுனாமியாக மாறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மக்களே. நம்ம போடுற இந்த மாதிரியான அரசியல் தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.